மேடம் ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, இது சரியில்ல. உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, எப்ப வந்து கிளைம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே மேடம், ஆஸ்பத்திரி பில்ல நான் எப்படி கட்டுவேன்? கஷ்டப்பட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு மாசம் மாசம் டைமுக்கு பிரீமியம் கட்டி கடைசி நிமிஷத்துல கிளைம் ரிஜெக்ட் பண்ணா என்னங்க பண்றது? நான் சொல்றேன் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு. IRDAI பீமா பரோசான்ற வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய GROக்கு நடந்த விஷயத்தை இமெயில் பண்ணணும். கூடவே தேவையான டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். இந்த GROவினுடைய இமெயிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, IRDAI பீமா பரோசா அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுல பேசிக் டீடைல்ஸ், இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். அப்போ GROவினுடைய டீடைல்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா பாலிசி டைப் கேட்டகரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் பாலிசி டீடைல்ஸ், கம்ப்ளைண்ட் டிஸ்கிரிப்ஷனல் டீடைல்ஸா என்ன நடந்ததுன்றதை என்டர் பண்ணி அடுத்து டாக்குமெண்ட்ஸ்ல மெயில் காப்பி, இன்சூரன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஸ்கிரீன்ஷாட் எதுவா இருந்தாலும் சப்மிட் பண்ணிருங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்துடும். அதை வச்சுக்கிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்முடைய ஸ்டேட்டஸ் என்ன லெவல்ல இருக்குன்றதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் IRDAI அந்த சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெறும் 2 வாரத்துக்குள்ளாரையே இந்த பிரச்சனையை விசாரிச்சு தீர்த்து வச்சிருவாங்க. பாஸ் வாலா